ஹலோ வியூவர்ஸ். 1996 ஷங்கர் இயக்கத்தில் வந்து தமிழ் சினிமா உலகை புரட்டி போட்ட படம்தான் இந்தியன். கமல் ஷங்கர் கூட்டணியில் அசத்தலாக வந்தது. அந்த படத்தில் கமல் முதலில் நடிப்பதற்கே ஒப்புக்கொள்ளவில்லையாம். இந்தியன் 2 படத்தில் அனிருத் தாத்தா வரார்னு போட்ட பாடல் பலரது கவனத்தையும் பெற்றது. இந்த படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்தது. இந்த விழாவில் இயக்குனர் ஷங்கர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார். தாத்தா வரார்னு அனிருத் இந்த படத்துக்காக முதல் சாங் போட்டாரு. அது படம் ஆரம்பிக்கும் பொழுது போட ஆரம்பிச்சாங்க. இப்பதான் முடிச்சு கொடுத்தாரு. அந்த படமே 4-5 வருஷமா எடுத்திருக்கிறாங்க என்கிறார். இந்த நிகழ்ச்சியில பெரிய பரபரப்பு இல்லாம முடிஞ்சது என்கிறார் வலைப்பேச்சு அந்தணன். இந்த விழாவிற்கு கமல் வரும்போது பாகிஸ்தானில் பிரியாணி கடை வச்சிருக்கிற பாய் மாதிரி வந்து இருக்கிறார். இன்னும் நல்ல காஸ்டியூமை ரெடி பண்ணி இருக்கலாம். நெட்டிசன்கள் பலரும் கமல் சுடிதார்லாம் போட்டுட்டு வரார்னு கமெண்ட் செய்தார்களாம். கமல் பேசும்பொழுது இந்தியன் படத்திற்குள் எப்படி வந்தார் என்று சொன்னார். முதலில் கதையை ஷங்கர் சொல்லும் பொழுது எனக்கு நிறைய முரண்பாடு இருந்தது. நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் வேற ஒரு ஹீரோவை வச்சு ஹிட் கொடுத்துட்டு மறுபடியும் அதே கதையோட வந்தாரு. நான் அப்பவும் வேணாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் சிவாஜி கிட்ட போய் இப்படி ஷங்கர் வந்து என்கிட்ட ஒரு கதை சொன்னாங்க, நான் வேணான்னு சொல்லிட்டேன்னு கமல் சொன்னாராம். அதற்கு சிவாஜி தான் இதுல நடின்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்தியன் படத்துல கமல் நடிச்சாராம். இவ்வாறு தான் வலைப்பேச்சு அந்தணன் தெரிவித்து உள்ளார்.